ஒரே காயில அதிகப்படியான சத்து இருந்துச்சுன்னா அதை நியூட்ரியன் டென்ஸ் வெஜிடபிள்ல கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த ப்ராக்கலியை பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியா எப்படி பண்ணி கொடுக்கறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபியை நீங்க லஞ்சுக்கும் பண்ணி கொடுக்கலாம், இல்ல டின்னருக்கு கூட பண்ணி கொடுக்கலாம். ஜம்முன்னு சாப்பிட்டு சூப்பரா தூங்குவாங்க. இந்த பேபி ஃபுட்டை நீங்க 6 மந்த் லாஸ்ட் வீக்ல இருந்தே தாராளமா கொடுக்கலாம். இப்போ ரெசிபி பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரேண்டமா ஏதாவது ஒரு பருப்பு நீங்க எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை ட்வைஸ் வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிருங்க. இது அப்படியே ஊறட்டும். இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ரோக்கலி எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 7-8 ஃப்ளாரட்ஸ் மட்டும் தனியா எடுத்துருங்க. இது இப்போ பிளான்ச் பண்ணிடலாம். சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்கலியை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன வெங்காயத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்க இந்த ப்ரோக்கலி ஃபிளாரட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு முறை இந்த ப்ரோக்கலி ரீப்ளேஸ் பண்ணி காலிஃப்ளவரையும் கேரட்டையும் நான் போட்டு சமைச்சு கொடுத்தேன் பாப்பாக்கு. அதுவும் அவங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ப்ரோக்கலி பீசஸ் எல்லாத்தையுமே இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஊற வச்சிருந்த அந்த அரிசியும் பருப்பையும் இந்த இடத்துல நம்ம தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ல வேணும்னா இப்போ 1 கப் அளவுக்கு நீங்க அரிசி பருப்பு சேர்ந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா 3.5 கப் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். உங்க பாப்பா எந்த கன்சிஸ்டன்சில நல்லா சாப்பிடுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிலே நீங்க குக் பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ குக்கர் மூடிடலாம். இந்த ப்ரோக்கலியை நீங்க ஃபிங்கர் ஃபுட் மாதிரி ஸ்டீம் பண்ணி கூட கொடுக்கலாம். நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுமே விசில் போட்டுடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லயே வச்சுட்டு 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கிற டைம்லலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி பண்ணி கொடுங்க. நல்லா டைஜஷன் ஆகும். இப்போ 4 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரா வெந்திருக்கு எல்லாமே. என்னோட பாப்பாக்கு இந்த கன்சிஸ்டன்சில நான் மசிச்சு கொடுத்தேன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. ப்ரெஷர் குக் பண்றதுனால அது நல்லாவே வெந்துரும். நீங்க மிக்சியில போட்டு அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லாவே மேஷ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி என்னோட பாப்பாக்கு கரெக்டா இருக்கும். இது ஆற இன்னுமே திக்காகும். ஸோ எனக்கு இது பர்ஃபெக்டா இருந்தது. இந்த வெஜிடபிளை ஸ்டீம் பண்ணி டைரக்டாவே ஃபிங்கர் ஃபுட் மாதிரி பாப்பாக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, கேரட்னு ஏதாவது ஒரு காய் கூட வேக வச்சு மசிச்சு கூட கொடுக்கலாம். எந்த ஃபார்ம்ல இந்த வெஜிடபிள் பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. என்னோட பாப்பாக்கு இந்த ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீக்லி ஒன்ஸ் டின்னருக்கோ இல்லை லஞ்சுக்கோ நான் இதை கண்டிப்பா பண்ணிடுவேன். ஃபைனலாக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், எம்மியான ப்ராக்கலி தால் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த நியூட்ரியன் ரிச் ப்ராக்கலி தால் ரைஸ் உங்க பாப்பாக்கு பண்ணி கொடுங்க. இன்னும் நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.